श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय श्री राम। ते अक्षय सुखे सुखावले, संसार दुःख विसरले, विषये रंगी वो रंगले, श्रीरंग रंगी। तया सफावली नरदेह पेटी, केली ईश्वरेसी साटी, ये रे अभाविके करंटी, नरदेह गेला। आवचटे निधान जोडले, ते कवडीच्या बदलनेले, तैसे आयुष्य निघोन गेले अभाविकाचे। बहुत तपाचा साठा, तेने लाधला परिसगोटा, परी तो ठाईचा करंटा, भोगूच नेणे। तैसा संसारास आला, माया जाळी गुंडाळला, अंती एकलाची गेला हात झाडुनी। या नरदेहाचे निसंगती, बहुत पावले उत्तम गती, एके बापुडा याता याती, वरपडी झाली। या नरदेहाचे नि लागवेगे, सार्थक करावे संत संगे, नीच योनी दुःख मागे, बहुत भोगिले। कोण समयो येईल कैसा, याचा न कळे की भरवसा, जैसे पक्षी दाही दिशा उडोन जाती। तैसे वैभव हे सकळ, कोण जाणे कैसी वेळ, पुत्र कडत्रादि सकळ बिघडोन जाती। पाहिली घडी नव्हे आपुली, वयसा तरी निघोन गेली, देह पडताच ठेविली, आहे नीच योनी। स्वान शुकरादिक नीच याती, भोगणे गडे विपत्ती, ते काही उत्तम गती, पाविजेत नाही। मागा गर्भवासी आटाटी, भोगिता झालासी रे हिंपुटी, तेथुनिया थोरा कष्टी, सुटलासी देवे। दुःख भोगिले आपुल्या जीवे, तेथे कैची होती सर्वे, तैसेची पुढे एकले जावे लागेल बापा। कैची माता कैचा पिता, कैची बहीण कैचा भ्राता, कैची सुहृदे कैची वनिता, पुत्र कळत्रादिक। हे तू जाण मावेची अवघी सोयरी सुखाची, हे तुझ्या सुखदुःखाची सांगाती नव्हेती। कैचा प्रपंच कैचे कुळ, कासया होतोसी व्याकुळ, धन कण लक्ष्मी सकळ जाई जणे। कैचे घर कैचा संसार, कासया करिसी जोजार, जन्मभरी वाहो न भार, सेखी सांडून जासी। कैचे तारुण्य कैचे वैभव, कैचे सोहळे हाव भाव, हे सकलही जाणमाव मायिक माया। एच क्षणी मरोन जासी, तरी रघुनाथी अंतरलासी, माझे माझे म्हणतोसी म्हणूनिया। तुवा भोगिल्या पुनरावृत्ती, ऐसी माय बापे किती, स्त्री कन्या पुत्र होती, लक्षान लक्ष। जय श्री राम। ஸ்ரீராம். தாஸ்போதத்துடைய 3வது தசகத்தில் 10வது அத்தியாயம், அதாவது 10வது சமாசம், வைராக்கிய நிரூபணம் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அருமையாக பேசிட்டு வர்றார் சமர்த்த ராமதாசர். இந்த லோகத்தில் எவ்வளவோ விதமான ஜீவன்கள் இருக்கும் பொழுது, அதன் மத்தியில் மனுஷ ஜீவன் அப்படிங்கிறது எந்த ஜீவனுக்கு அமையிறதோ, மனுஷ தேகம் அப்படிங்கிறது எந்த ஜீவனுக்கு அமையிறதோ, அந்த ஜீவன் தான் பாக்கியம் பண்ணினது. ஏன்னா நரதேகம் பெற்ற ஜீவனுக்கு தான் பகவானை அடையறதுக்கு வழியை தேடிக்க முடியும்.
பாக்கி ஜீவராசிகள்னால அது முடியாத விஷயம். அப்படின்னு இருக்கும் பொழுது மனுஷனாக பிறவி எடுத்து ஒரு கால் பகவத் பக்தியிலேயோ பகவத் விஷயத்திலேயோ ஒருவன் ஈடுபடாமல் இருந்தானால் அது பரம துர்பாகியம், அது பரம நஷ்டம். ஏற்கனவே இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு வரும்பொழுது பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்னு பாவம், அடுத்தது பக்தி. பாவம் இல்லாம பக்தி கிடையாது, பக்தி இல்லாம முக்தி கிடையாது அப்படின்னு ஹரிபாட் அப்படிங்கிற கிரந்தத்துல சந்த ஞானேஸ்வரன் சொல்றார். பாவமும் பக்தியும் இல்லாம முக்தி பத்திய பேச்சே பேசுறது வீண் பேச்சு. அது எப்படின்னா, அங்கத்தை பலமே இல்லாம பலகீனனா இருக்கிறவன் ஒருத்தன் சக்தியை பத்தி பேசினா எப்படியோ அப்படி அப்படிங்கிறார் அந்த கிரந்தத்துல. அது மாதிரி பாவம் பக்தி இது 2ம் முக்கியம். பாவம் அப்படிங்கிறது அச்சஞ்சலமான நம்பிக்கை, பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார். பாவார்த்தம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட நம்பிக்கையோட தன் வாழ்க்கையை நடத்துறது. பக்தி அப்படிங்கிறது இந்த நம்பிக்கைக்கு மேல அந்த பகவானிடத்துல ஒரு ரதி உண்டாகிறது அப்படிங்கறத வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். அடுத்த ஓவியில ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயத்தை சொல்றார். ஜே அக்ஷய் சுகே சுகாவலே. அக்ஷயமான சுகம் அப்படிங்கிறது எது? இந்த லோகத்துல பல விஷய போகங்கள்னால பலவிதமான சுகங்கள் ஒருவன் அடையலாம். ஆனா இந்த சுகங்கள்ல எந்த சுகம் நீடிச்சு நிற்க போறது, எந்த சுகம் நிரந்தரமாக இருக்க போறது? இந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய எந்த சுகமுமே தாத்காலிகம்தான். தாத்காலிகம் அப்படின்னா 5-10 நிமிஷம் இருந்தா மாத்திரம் தான் தாத்காலிகம்னு அவசியம் இல்லை. நம்முடைய ஆயுஸ்ல ஒரு 10 வருஷம் ஒரு சுகம் இருந்தா கூட அதுவும் தாத்காலிகம் தானே. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சுகம் இல்லைன்னு ஆச்சு. அப்போ இங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமும் க்ஷயமான சுகம், குறைஞ்சுட்டே போயிடும், அது அப்புறம் இல்லாமலும் ஆயிடும். அப்படின்னு இருக்கும் பொழுது பகவத் விஷயத்துல எவன் ஈடுபடுறானோ, பஜனானந்தத்துல எவன் இருக்கானோ அவன்தான் அக்ஷயமான சுகத்தை அனுபவிக்கிறான். இதுக்கு பிரமாணம் அவாவா பகவத் பஜனானந்தத்துல ஈடுபடுறதே அவளுக்கு பிரமாணமாகி விடும். இது ஒருத்தர் சொல்லி தெரியணும்னு இல்லை. பகவத் பஜனத்துல எவன் ஈடுபடுறானோ அவன் பகவத் பஜனம் பண்ண 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 அந்த சுகம் இன்னும் அபிவிருத்தி தான் ஆகிட்டு போகிறது. அதனாலேயே அக்ஷயம் அப்படிங்கிறார். அது இருக்கட்டும். பகவத் பஜனையில ஈடுபடுறதுனால பகவத் பக்தியினால ஒருவன் அக்ஷயமான சுகத்தை அனுபவிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே இந்த அத்தியாயத்துல என்ன சொன்னார்? பகவானிடத்த பூர்ண நம்பிக்கையோட எவன் இருக்கானோ அவனுக்காக பகவான் வரிஞ்சு கட்டின்று சம்சாரமாக இருக்கக்கூடிய அந்த சாகரத்துல அவனும் கூட குதிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொன்னார். இது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா இவன் பகவத் பக்தனானதுனால இவன் என் பக்தன்னு சொல்லி இவனுக்கு இனிமே துக்கமே கிடையாது அப்படின்னு மேஜிக் பண்றவர்களே பெருமாள். தானும் அவன் கூட நிக்கிறவனா இருக்கிறது தான் பெருமாளுடைய லட்சணம். இல்லைன்னு ஆக்கி விடுறதா பெரிய விஷயம்? தானும் கூட இருந்து பகவானிடத்துல இவனுக்கு எவ்வளவு பக்தியோ அது மாதிரி பகவானுக்கும் இவன் இடத்துல எவ்வளவு ரதி இருக்குன்னு காண்பிக்கிறது தானே முக்கியம். எல்லாத்தையும் விட்டு நீதான் அப்படின்னு எப்படி இவன் பகவானிடத்துல ஓடுறானோ அது மாதிரி பகவானும் எல்லாத்தையும் விட்டும் நீதான் அப்படின்னு பக்தனை பார்த்து அவனும் ஓடணும். இவனோட பக்திக்கு பிரதி இருக்க வேண்டாமா? இவன் பக்திக்கு பிரதியாக துக்கங்கள்லாம் இல்லை அப்படின்னு மறைச்சு வைக்கிறதா பகவானுடைய ஒரு குணமாக இருக்கும்? இவனுடைய பக்தியோட எத்தனை இன்டென்சிட்டியோ அந்த இன்டென்சிட்டிக்கு பகவானும் கூட ஓடி வந்தாதானே ரசம் அப்படிங்கிறத அழகா சொன்னார் சமர்த்த ராமதாசர். இப்ப அடுத்தது ஒரு படி மேல போறார். ஒருவன் யாரும் இந்த சம்சாரத்தை இருக்கிறவாளுக்கு துக்கம் இல்லாம இருக்கவே இருக்காது. சுகத்தை பத்தி இங்க பேச்சே இல்லை. சுகத்தை நம்ம விரும்புறதுனாலே அதை பத்தி பேச்சு கிடையாது.
துக்கம் தான் விரும்பல, அதுதான் நிறைய வருது, அதுதான் அடிக்கடி வருது, அதனால அதை பத்தி தான் பேச்சு. இந்த சம்சாரத்தை துக்கம் அனுபவிக்காதவன் எவன்? எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரமாணத்துல துக்கத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கா. இப்போ பகவத் பஜனானந்தத்தை ஈடுபடுறவன், பாரமார்த்திகமான மார்க்கத்தை இருந்துட்டு இருக்கிறவனுக்கும் துக்கம் வரதான் போகிறது. ஆனா இங்க விஷயம் சொல்றார், இவன் அக்ஷயமான பகவத் பக்தி சுகத்திலையோ அக்ஷயமான பகவத் பஜன சுகத்திலையோ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சம்சார துக்க விசரலே. சம்சார துக்கம் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்ல, அவனுக்கு சம்சார துக்கமே வராது, பகவான் தடுத்து நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. சம்சார துக்கம் வரவும் வரும், ஆனால் இவன் பகவத் பஜனானந்த இருக்கிறதுனால அந்த சம்சார துக்கம் இவனை தட்டவே மாட்டேங்கிறது. அந்த சம்சார துக்கமும் நானும் வந்துட்டு போயிட்டு இருக்கே தவிர, அவன் பகவத் பஜனானந்தத்துல இருக்கிறதுனால அசையாம அந்த ஆனந்தத்திலே இருந்துட்டு இருக்கான். இந்த துக்கமும் அது பாட்டுக்கு வரது போறது. இது ஒரு பெரிய விஷயம். சாதாரண ஜனங்களுக்கும் பகவத் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம்? அவளுக்கும் கஷ்டம், இவாளுக்கும் கஷ்டம், அவளுக்கும் சிரமம், இவாளுக்கும் சிரமம் அப்படின்னு இருக்கும் பொழுது, பகவத் பக்தன் பகவானே நம்பின்னு இருக்கிறதுனால இவனுக்கு சிரமங்கள் வரும் பொழுது இந்த சிரமங்கள் இவனை தட்டாம போறது. இவனை தட்டாம போகிறதுக்கு காரணம் என்ன? இவன் பண்ணக்கூடிய பகவத் பக்திக்கு பெருமாள் கூட நின்று இருக்காரே, அதுதான் காரணம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்றார். அப்படி இருக்கிறதுனால விஷயேரங்கி ஓரங்களே ஸ்ரீரங்கரங்கி, அருமையான பதங்கள். ஸ்ரீரங்கரங்கி இவனுடைய லைஃப் எப்படி இருக்கு? பகவத் பக்தனுடைய லைஃப் ஸ்ரீரங்கன் இருக்கானே, அந்த ஸ்ரீரங்கனே இவனுடைய லைஃப கலர் பண்ணிவிட்டான் அப்படிங்கிறார். இவனுடைய லைஃபுடைய கலரே ஸ்ரீரங்கனுடைய கலர் தான் இவன் லைஃப். அப்படின்னா ஸ்ரீரங்கன் அப்படியே இவனுடைய ஜன்மால பிரதிபிம்பிக்கிறான். அப்படி ஸ்ரீரங்கன் ஆட்கொண்டான். என்ன ஆகும்? விஷயே ரங்கி, விஷயத்துடைய விஷயங்கள் அப்படின்னு இருக்கே, அதுக்கு ஒரு கலர் இருக்கே. விஷயங்களுடைய கலர் ஓரங்களே, அந்த விஷயங்களுடைய கலர் இல்லாம ஆயிடுச்சு. அந்த கலர் இவனை தொடவே மாட்டேங்கிறது. ஏன்னா ஸ்ரீரங்கனுடைய ரங்கம், ஸ்ரீரங்கனுடைய கலர் ரங்கு, அது இவன் அப்படியே அரவணைச்சுருக்கு அப்படின்னு அருமையான பதங்கள். தயாச பாவலி நரதேக பேட்டி கேலி ஈஸ்வராசே கேலி ஈஸ்வரேசி சாட்டி ஏரே அபாவிகே கரண்டி நரதேக கேலா. இவன்தான் உண்மையா நரதேகத்தை உள்ளது உள்ளபடி உபயோகப்படுத்திண்டு, நரதேகத்தை உபயோகத்தை கரெக்டா பண்ணினத்தினால அதுல என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை இவன் தான் பருகின்றிருக்கான். தயாசி பாவலி, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நரதேகத்துடைய உண்மையான கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் நரதேக பேட்டி. நரதேகம் அப்படிங்கிறது ஒரு ரத்ன பேட்டின்னு சொன்னாரு. அப்போ நரதேகமாக கூடிய ரத்ன பேட்டியை உண்மையான அளவுக்கு இவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏரே அபாவிகே கரண்டி நரதேக கேலா. பாக்கி அபாவிகர்கள்லாம் இருக்காளே, அவளாம் கரண்டி இந்த நரதேகத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டான், அதை யூஸ்லெஸ் ஆக்கி விட்டா. சமப்பட்டு கிடைச்ச நரதேகத்தை அப்படியே யூஸ்லெஸ் ஆக்கி வச்சுட்டு போயிட்டா. இந்த அபாவிகர்கள்லாம் இந்த நரதேகத்தை வச்சுட்டு பகவத் பக்தி பண்ணாமல் பகவானை அடையாம இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஆபச்சட்டே நிதான ஜோடலே தே கவடித்யா பதலனேலே. ஆபச்சட்டே திடீர்னு நிதான ஒரு பெரிய ட்ரெஷர், ஒரு பொக்கிஷம் ஜோடலே கிடைச்சது ஒருத்தனுக்கு. ஆனா அந்த பொக்கிஷத்தை வச்சுக்க தெரியாம அதுக்கு ஏதோ நாலனா காலனாக்கு தே கவடிச்சியா பதலனேலே, ஒரு வேல்யூவே இல்லாத, யூஸே இல்லாத ஒரு கவடிக்கு போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின மாதிரி இருக்கு. அருமையான கிடைச்ச நரதேகத்தை விஷய சுகங்களுக்கு போய் அதை செலவழிச்சுட்டானே. ஒரு 4 தம்படிக்காக பண்ணின மாதிரி இருக்கு. கவடி அப்படின்னா 4 தம்படி. தைசைய ஆயுஷ நிகோனகேலே அபாவிகாச்சு, அபாவிகர்களுடைய ஆயுசு இப்படி போயிடுறது. பகுத்த தபாச்சா சாண்டா தேனே லாதலா பரீச கோட்டா. ஒருவன்
நிறைய தபஸ் பண்ணினானாம். தபஸ் பண்ணினத்துக்கு ஒரு பரிசு கல்லு அவன் கைக்கு கிடைச்சது. அந்த தபஸுடைய பலனாக பரிசு கல்லு கையில கிடைச்சு கொடுத்து பரி தோ டாயிச்சா கரண்டா போகுச்சனேனே தபஸ் பண்ணவோ பண்ணிவிட்டான். அந்த தபஸுக்கு பதிலா பரிசு கல்லும் கிடைச்சு கொடுத்து. சரி, பரிசு கல்ல வாங்கினா என்ன பண்ணணும்? கிடைச்சதெல்லாம் தங்கமா மாத்திண்டு வேணுங்கிற ஐஸ்வர்யத்தை போகம் பண்ணலாம் அல்லவா? ஆனா பரிசு கல்ல கிடைச்சு கொடுத்து அந்த பரிசு கல்ல எப்படி உபயோகம் பண்ணணும் தெரியல அப்படிங்கிறார். பரிதோ டாயிச்சா கரண்டா அந்த பரிச கல்லு வெறும் கல்லாவே வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையா அந்த பரிச கல்ல வச்சுட்டு. அப்போ தபஸும் வேஸ்ட், பரிச கல்லும் வேஸ்ட் அல்லவா? அந்த பரிச கல்ல அவனுக்கு போகம் பண்ண தெரியல அல்லவா? அது மாதிரி மனுஷ சரீரம் கிடைச்சு பகவத் பக்தியில யாரும் ஈடுபட தெரியலையோ பரிச கல்லும் கிடைச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம யூஸ்லெஸ்ஸா வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிறார். கரண்டான யூஸ்லெஸ். தைசா சம்சாராச ஆலா மாயாஜாலி குண்டாளலா. சம்சாரத்துல வருது மாயை, இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசர். பகவானை நம்பினவனுக்கு மாயை எங்க? பகவானை நம்பாதவன் சம்சார ஆசாரா, சம்சாரத்துக்கு வந்து மாயாஜாலி குண்டாளலா. பகவானை நம்பலையானால் அடுத்தது மாயை தான் பிடிச்சுக்கும். குண்டாளலா, மாயையுடைய ஜாலத்துல வசமா மாட்டிண்டு அந்தி ஏகலாச்சி கேலா ஹாத்த ஜாடுனி. தன் கைனாலேயே தன்னுடைய தாபத்தை வரவழிச்சவா இவா எல்லாருமே. தன் கையினாலேயே தன்னுடைய நாசத்தை வரவழிச்சவர்களும் ஹாத்த ஜாடுனி. ஜாடுனி அப்படின்னாக்கா டெஸ்ட்ராய் பண்றது, நாசம் பண்றது. ஆனா யாரு நாசம் பண்ணா? வேற யாரும் நாசம் பண்ணல, இவனே பண்ணிண்டானாம். ஹாத்த ஜாடுனி, தன் கையினாலேயே தன்னுடைய ஜன்மாவை வீணாக்கிண்டு அந்தி கடைசியில என்னாச்சு? ஏக்கலா சீகேலா, தனியாவே புறட்டு போக வேண்டியதான். இந்த லோகத்தை புறட்டு போகும்போது யாராவது கூட வரப்போறாளா? நீ சேர்த்து வச்ச சொத்து வரப்போறதா? நீ என்னெல்லாம் விஷய போகங்கள்லாம் அனுபவிச்சையோ அதுலேருந்து சில போகங்கள்லாம் கூட வரப்போறதா? ஒன்னும் வரப்போறதில்ல. தனியா ஒத்த கட்டையா இங்கேருந்து போக வேண்டியதுதான். ஆனா பகவத் பக்தியில மாத்திரம் ஈடுபட்டதுன்னா அவனுக்கு அந்த கதி கிடையாது. யா நரதேகாச்சே நீ சங்கதி பகுதபாவலே உத்தம கதி ஏகே பாப்புடி யாத்தா யாத்தி வரப்படி ஜாலி. இதெல்லாம் விஷய சுகத்தை போகம் பண்ணிண்டு லௌகிகாலா இருக்கிறவாளை பத்தியே தான் நான் சொன்னேன். ஆனா உண்மை அப்படி இல்லப்பா. என்ன உண்மைனா, யா நரதேகாச்சி சங்கதி, இந்த நரதேகத்துடைய சங்கத்துல யாரும் நரதேகம் துச்சம் நினைச்சுக்க வேண்டாம். இந்த லோகத்தை துச்சம் நினைச்சுக்க வேண்டாம். இந்த சம்சாரத்தை துச்சம் நினைச்சுக்கவே வேண்டாம். எல்லாம் பகவானை எண்ணி வரைக்கும் நம்ம ஸ்மரணத்துல கொண்டு வரலையோ அன்னி வரைக்கும் துச்சம். பகவானுடைய ஸ்மரணம் வந்து கொடுத்தானால், பகவத் விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சானால் இதே சம்சாரம் துச்சத்திலிருந்து உத்தமமாக மாறிவிடும். அதுக்கு பிரமாணம் பகுத்த பாவலே உத்தமகதி. எவ்வளவோ பெரியவர்கள்லாம் இந்த லோகத்துல உத்தமோத்தமமான கத்தியை அடைஞ்சது நாமே அதுக்கு சாட்சியே. ஏகே பாப்புடி யாத்தா யாத்தி வரப்படி சாலி. அதை பகவத் விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலையானால் ஏகே பாப்புடி யாத்தா யாத்தி வரப்படி சாலி. பாப்புடி அப்படின்னா ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். பகவத் தெய்வீகமான வழிபாடுல வராதவன் தன்னுடைய லைஃபுக்கே ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷனை பண்ணிட்டு யாத்தாயத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆக்கி வச்சுப்பான். நல்லோரு மனுஷ ஜென்மத்தை கிடைச்சத அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறான். வரப்படி ஜாலி, தானே கெடுத்துண்டவனாக ஆவான். யா நரதேகா சேனி லாகவேகே. அப்ப என்ன பண்ணணும்? நரதேகம் கிடைச்சதும் என்ன பண்ணணும்னாக்கா லாகவேகே, என்னென்னத்துக்கு இல்லாம அவசரப்படுறைய. நரதேகம் கிடைச்சதுக்கு முதல் விஷயம் அவசரமாக லாகவேகேனால் அவசரமாக சார்த்தக கராவே சந்த சங்கே, போய் இந்த நரதேகத்தை தூக்கி ஒரு சத் சங்கத்தை தூக்கி போடு. சார்த்தக கராவே போட்டையானால் நரஜன்மம் கிடைச்சது சார்த்தகமாகும்பா. நீச்சயோனி துக்கமாகே பகுத போகிலே. போரும் நீச்சயோனி, நீச்சமான யோனிக்களை எவ்வளவு தரமும் அனுபவிச்சாச்சு. அந்த நீச்சமான யோனிகள்ல இருந்து எவ்வளவு துக்கங்களை போகிச்சாச்சு. நீச்சயோனி துக்க மாகே, இதுக்கு முன்னாடி பகுத போகிலே
நிறைய போகம் ஆயாச்சு. நீச்ச யோனிக்கள்ல துக்கங்கள் திரும்ப திரும்ப அதையா போகிச்சுட்டு இருப்பா. ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ, கோணு சமயோ எயில கைசா, எப்போ எந்த சமயத்துல ஜன்மால என்ன வரும்னு எவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ எது எப்போ வரும்னு தெரியவே தெரியாதோ, எது எப்போ வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு சாமர்த்தியத்தல்லவா நம்ம தேடிக்கணும். அந்த சமாளிக்கிற சாமர்த்தியம் எப்படி வரும்? பகவத் பஜனத்தில் ஈடுபட்டதுன்னா, சத் சங்கத்தில் இருந்ததுன்னா, சத்குருநாதால அவருடைய சரணத்தை திருடமா கட்டியா பிடிச்சுட்டோம்னாக்கா, அப்புறம் இந்த லைஃப்ல எந்த சந்தர்ப்பத்தை வந்தாலும் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உண்டு வரும், நம்மளுக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய விவேகம் வரும். நம்ம எந்த சந்தர்ப்பம் சொன்னோம்னால் திடீர்னு பணக்காரனானாலும் அதுவும் ஒரு பெரிய வம்பு தானே. அதனால சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணமோ அதை டீல் பண்றதுக்கு சாதுக்களும் சத்குருநாதாலும் தான் சொல்லி தருவார். அதனால கோண சமயோ எயில கைசா, எந்த சமயத்துல எது எப்படி வரும் தெரியாது. யாச்சா ந கலேகி பரவசா, எது மேலேயும் நம்பவே முடியாது இந்த லோகத்துல. அதனால எது எப்ப வரும்னு தெரியாது, வர விஷயத்தை நம்பவும் முடியாது. எப்பேற்பட்ட துர்தெய்வம்! எது எப்ப வரும் தெரியாது, வந்தத்தை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உபமானம் சொல்றார். அது எப்படின்னா, ஜெய்சே பக்ஷி தாகி திஷா உடோன ஜாதி. ஒரு மரம், அந்த மரத்துல நிறைய பட்சிகளோட உட்காந்துருக்கு. திடீர்னு புட்டேர்னு ஒரு சப்தம் வருது. அந்த சப்தம் வந்தது என்ன ஆகுது, அந்த மரத்துல இருக்கிற பட்சிகள்லாம் அப்படியே கொல்லுன்னு அப்படியே பறந்து போறது. எந்த பட்சி எந்த பக்கம் பறக்கும்னு அந்த பட்சிக்கும் தெரியாது. அது பாட்டு இங்கேயும் அங்கேயும் தத்தாரியா பறந்து போயிடுறது இல்லையோ. அது மாதிரியாம் ஜன்மால வரக்கூடிய சுகமும் துக்கமும். எது எங்க எங்கேருந்து எப்போ எப்படி பிச்சுக்கும்னு தெரியாது. ஜெய்சே பக்ஷி தாகி திஷா விடணும் ஜாதி, 10 திக்குகள்லயும் அந்த பட்சிகள் எப்படி பறந்து போயிடுமோ அது மாதிரி நம்பவே முடியாது. எது எங்க வரும், எப்ப போகும் ஒன்னும் சொல்ல முடியாது. தைசே வைபவேஹே சக்கல, அதுவும் துக்கத்தை பத்தி பேச்சு இல்லை, இங்க சுகத்தை பத்தி பேச்சு. ஜன்மால கிடைக்கக்கூடிய சுகங்கள்லாம் இருக்கே, கிடைக்கக்கூடிய வைபவங்கள்லாம் இருக்கே, திடீர்னு 10 திக்குக்கும் பறந்து போயிடும். இப்பதானே வைபவத்தோட இருந்தான், இப்போ ஒன்னும் கை காலாகாதவன ஆயிட்டானு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஏ வைபவ சக்கல, இங்க கிடைக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாமே இப்படிதான். கோண ஜானே கைசி வேலை, எந்த நேரத்துல எந்த வேளையில அந்த வைபவங்கள்லாம் எப்படி இருக்கும் எங்க போகும் சொல்ல முடியாது. அந்த வைபவங்கள்ல எதெல்லாம், புத்திர கலத்ராதி சகல விகடோன ஜாதி. அது நம்ம சம்சாரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பந்துக்கள், நம்மளுடைய ஆயாதிக்கள், நம்ம ஸ்வஜனங்கள்னு யாரை சொல்லிருக்கோமோ அவளேதான் விகடோன ஜாதி. இப்ப இருந்தா திடீர்னு காணும், எங்க போனான்னு தெரியல, இனிமே திரும்பி வரவே வரமாட்டா அப்படின்னு கூட போயிடுறாளே. அப்ப அதை எப்படி நம்புறது? அதான் சொன்னார், யாச்சான கலேகி பரவசா. இது மேல பரோசா எப்படி வைக்கிறது? பரோசான நம்புறது. பாகிலி கடி நவேயா புலி, வீட்டுல செவருக்கு செவரு வாட்ச மாட்டி வச்சாலும், கையிலேயே வாட்ச வச்சுண்டு கட்டிண்டே அலைஞ்சாலும், அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு க்ஷணம் கூட நம்ம கூட நிற்காது. இவன் இவ்வளவு நேரம் என்ன கட்டி வச்சுட்டு இருக்கானே, என் வீட்டுல இவன் வீட்டுல எனக்கு இத்தனை இடம் கொடுத்துருக்கானே அப்படிங்கிறதுக்காக காலம் இவனுக்காக நிக்க போறதா என்ன? நிக்கவே நிக்காதுங்கிறார். பாகிலி கடி நிறையா புலி, ஒரு க்ஷணம் கூட உன்னுடைய க்ஷணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. திடீர்னு பார்த்தா தலை நிறைச்சுடுத்து, தோல்லாம் தொளதொலான் ஆயிடுத்து, வயசா தறி நிகோனகிரி ஆச்சு, வயசா எடுத்து போயிட்டான். ஒரு க்ஷணம் கூட எவனுக்கும் காலம் நிற்காது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நிறைய சொல்லிட்டு வந்தார் மிருத்யு நிரூபணத்துல கூட. இப்படி இந்த ஆயுசு எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சது, எப்போ நேரம் போச்சு தெரியல. இந்த நேரத்துல பகவத் பஜனத்துல ஈடுபடலே, பகவத் பக்தியில் ஈடுபடலே என்ன ஆகும்? தேகப்படத்தாச்ச டேவிலி, என்னைக்கு இந்த சரீரம் கீழே சாயறதோ அடுத்தது என்ன ஆகே நீச்சயோனி. அடுத்த திருப்பி ஒரு நீச்சயோனிக்கு போய் கொண்டு தள்ளிடும். நீச்சயோனினா ஸ்வான சுகராதிக நீச்சயாதி. ஒரு நாயாகவோ, ஒரு பன்னியாகவோ, ஒரு கழுதையாகவோ, ஒரு பூச்சியாகவோ, புழுவாகவோ நீச்சயாத்தி, நீச்சமான யாத்தியில போக நெகடே விபத்தி, ஆக போய் போகம் பண்ணணும் அந்த நீச்ச யோனிய. அதுல நம்ம படுற மனுஷனா இருந்துருக்கிறதுல படக்கூடிய கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டம் அங்கதான் இருக்கு. விபத்தி, க்ஷணத்துக்கு க்ஷணம்
ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் க்ஷணத்துக்கு க்ஷணம் விபத்தி அல்லவோ. அப்பேற்பட்ட ஜன்மாவை மெனக்கிட்டுன்னு வாங்கிக்கணுமா? தேத்தே காஹி உத்தமகதி பாவிஜேத்தனாகி. ஒரு நாய் பகவத் பக்தி பண்ணித்து கரையேறித்துன்னு உண்டா? ஒரு பூனை பகவத் பக்தி பண்ணித்து கரையேறித்துன்னு உண்டா? அந்த யோனியில காஹி உத்தமகதி பாவிஜேதி, அங்க போய் உத்தமமான கத்தியை போய் எப்படிடா அடையிறது? நாகா கர்ப்பவாசி ஆட்டாட்டி. ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீயும் கர்ப்பவாசத்தை இருக்கும் பொழுது எவ்வளவு சமப்பட்ட, போரும் போரும் வழியில வந்தா போரும்னு கர்ப்பத்துல அவஸ்தப்பட்டையே. கர்ப்பவாசி ஆட்டாட்டி அப்படி போட்டு உன்னை அப்படியே புழுங்கி அப்படியே சமப்பட்டு எடுத்ததே உன்னை. போகிதா ஜாலாசீரே ஹிம்புட்டி, போரும் போரும் ஆயிடுத்தே. மூச்சு முட்டுறது, மூச்சு திணறது, உடம்பு சரீரம் முழுக்க எரியறது, என்னென்னலாமோ பண்றது. வழியில வந்தா போருமே இந்த கர்ப்பவாசம் வேண்டாம் வேண்டாம் தோணித்தே. தேதூனியா தோரா கட்டி சுத்தலாசி தேவே. எப்பேற்பட்ட கஷ்டம் அங்கப்பட்ட அந்த கஷ்டத்தை நல்ல வேளையா கர்ப்பவாசத்திலேருந்து இந்த லோகத்தை வழியில வந்தையா, அந்த கஷ்டத்திலேருந்து தப்பிச்ச மறந்து போயிட்டையா? திரும்ப அந்த கர்ப்பவாசத்துக்கு போனோமா? அது போகாம இருக்கிறதுக்கு நீ வழி தடமாட்டையா? துக்க போகிலே ஆப்புலியா ஜீவே தேத்தே கைச்சி ஹோதி சர்வே தைசே சீப்புடே ஏக்கலே ஜாவே லாகேல பாப்பா. என் அப்பனே, நீ எந்த சரீரத்தோட இங்க வந்தையோ, துக்க போகிலே ஆப்புலியா ஜீவே தேத்தே கைச்சி ஹோதி சர்வே. இந்த லோகத்தை வந்ததுனாக்கா, இந்த லோகத்தை சமப்படுறையே, கர்ப்பவாசத்தினை சமப்பட்டையே, உன்னை யாராவது காப்பாற்ற முடிஞ்சதா? சமத்திலேந்து இந்த லோகத்துல வந்ததுக்கு அப்புறமும் சமப்படுறையே, இந்த லோகத்துல படக்கூடிய சிரமத்திலேருந்து உன்னை யாராவது காப்பாற்ற முடிஞ்சதா? ஆப்புலியா ஜீவே, உன்னோட ஜீவனத்தை படக்கூடிய சிரமத்தை நீனே அனுபவிச்சு தீரணும். அப்படின்னு இருக்கும் பொழுது அவன் என்ன சேர்ந்தவன், இவன் என்ன சேர்ந்தவன், எல்லாரையும் நீ ஏன் சேர்த்துக்கிற? தேத்தே கைச்சேத்தி ஹோதி சர்வே, இவாளாரும் என்ன சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னை சேர்ந்தவளாக இருக்கிறதுனால உன்னுடைய சிரமத்தை, கிஞ்சித் சிரமத்தை அவ ஷேர் பண்ணிக்க முடியுமோ? முடியாதல்லவா? அல்ல நீயாதான் அவளுடைய சிரமத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ யாரு என்னுடையது, அவ என்ன சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்ததும் தனியா தான் வந்த, இங்க இருந்து போக போறதும் தனியா தான் போக போற. தைசேச்சி புடே ஏக்லே ஜாவே லாகேல பாப்பா. என் அப்பனே, இதை மறக்கவே மறக்காது. ஆனா அந்த லோகத்துல விஷய வாசனைகள், விஷய சுகங்கள் எப்படின்னா உன்னை க்ஷணத்துக்கு க்ஷணம் இதை மறக்க வைக்கும். நீ மறக்க கூடாதுங்கிறதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கைச்சி மாதா, யாரு அம்மா? கைசா பிதா, எவன்டா அப்பன்? கைச்சி பகின, யாருப்பா அக்கா தங்கை? கைசா பிராத்தா, யாருப்பா அண்ணா தம்பி? கைச்சி சுகிருதே, சுகிருத்துன்னு சொல்லிக்கிறத உட சேர்ந்தவர்கள் சொல்றது யாரு இங்க இருக்கா? கைச்சி வனிதா, உன்னோட பையன் சொல்லிக்கிறதுக்கு யாரு இங்க? உன்னோட பிள்ளை சொல்லிக்கிறதுக்கு யாரு இங்க? புத்திர கடத்ராதிக, உன்னோட புத்திர பௌத்திரர்கள்லாம் சொல்லிக்கிறதுக்கு யாரு? உன்னோட ஆயாதி பங்காளிகள் சொல்லிக்கிறியா, அவெல்லாம் யாரு? எங்கேருந்து வந்தா, எங்க போறா? இதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆட்களாக இருந்தாளா? இதுக்கு அப்புறம் உன்னுடைய ஆட்களாக இருக்க போறாளா? எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாரும் அவாவா தனியா வந்தா அவாவா தனியா போறான். ஹேது ஜானம் ஆவேச்சி. அதனால வாய் கூசாம பேசுறார். இந்த பாரு, இந்த லோகத்துல எல்லாம் வரும் ஃப்ராடு. மாவேச்சினா ஃப்ராடு. இந்த லோகம், இந்த சம்சாரம் பக்கா ஃப்ராடு. அவகி சோயிரி சுகாச்சி. ஏன் ஃப்ராடு சொல்றேன்னா, யாருமே உன்கிட்ட பழகிறானா? ஏன் பழகிறா தெரியுமா? உன் கூட பழகினதுனால அவளுக்கு சுகம் உண்டாகுமோ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடிந்து உங்ககிட்ட பழகின்னு இருக்கா. ஹே துஜா சுகதுக்காகி சாங்காத்தி நவேதி. உன்னுடைய சுகதுக்கங்களுக்கு பங்கு போடுறதுக்கோ பாகம் பண்ணிக்கிறதுக்கோ உங்கூட இல்லவே இல்லை. அவாவா உன்கிட்டேந்து சொரண்டிண்டு சுகம் அவா எப்படி அடைய முடியுங்கிறதுக்காக தான் இங்க இருக்கா. கைச்சா பிரபஞ்ச அப்படின்னு இருக்கும் பொழுது என்னடா பிரபஞ்சம் வேண்டி கிடக்கு? கைச்சய குல, என்னடா பெரிய குலம் வேண்டி கிடக்கு? காசியா ஹோதோசி வியாக்குல. இந்த பாரு, நான் சொன்னதுதான் சத்தியமான விஷயம். அனாவசியமாக இந்த லோகத்தில் இருக்கிறவாளை பத்தியும் இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களை பத்தியும் ரொம்ப நீ யோஜனை பண்ணி உன்னை வியாக்குலப்படுத்திக்காதே. அப்படின்னா உன்னுடைய நீ கம்போஸ்டா இருக்கணும். உன்னுடைய மனசுடைய ஒரு நிலை இருக்கே, அந்த மனோநிலை கம்போஸ்டா இருக்கணும்.
அந்த மனோநிலையை இழக்க விடவே விடாது. ஏன்னா தன நீ என்னெல்லாம் தனம் நினைச்சுன்னு சம்பாதிச்சுட்டு அந்த தன கண தானியங்கள் லக்ஷ்மி என்னெல்லாம் வைபவங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கோ சகல ஜாயுதனே இதுல ஒண்ணு கூட தங்க போறதுல எல்லாம் ஒண்ணு அம்போன்னு விட்டுட்டு போயிட போறது. அப்படின்னு இருக்கும்போது கைச்சேகர அப்புறம் என்ன வீடு, கைச்சே சம்சார அப்புறம் என்ன என் சம்சாரம் சொல்லிக்கிறதுக்கு. காசையா கரிசி ஜோஜார நீ யாருக்காக இப்படி உழைக்கிறப்பா, உன்னை செருப்பா தைச்சு உழைக்கிறையே. ஜோஜார அப்படின்னாக்கா செருப்பா தைச்சு உழைச்சிக்கிறது. எவருக்காக நீ உழைக்கிற, யாருக்காக நீ உழைக்கிற, எதற்காக நீ உழைக்கிற? ஜன்ம வரி வாகோன பார ஜன்மா முழுக்க ஒரு பெரிய பாரத்தை தூக்கிண்டே நடக்கிறையே. இவ்வளவு பெரிய பாரம், என் பொண்டாட்டி, என் குட்டிகள், என் வீடு, என் வாசல், என் குலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் தூக்கி நடக்கிறையே சேக்கி. கடைசியில சாண்டூன ஜாத்தி எல்லாம் இங்க விட்டுட்டுலவோ போக போறேன். இதுல இருந்து ஒரு கணம் கூட நீ எடுத்துன்னு போக போறது இல்லையே. கைச்சய தாருண்யம் என்ன தாருண்யம், கைச்சய வைபவ என்ன வைபவம், கைச்சய சோகலே ஹாவபாவ என்றோ உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட ஒரு பெரிய வைபவம் இருக்கிற மாதிரியும் உனக்கு நடத்தையெல்லாம் பார்த்தனா தூம் தாம் நடந்துக்கிறிய நீ ஹாவபாவ. உன்னை பார்த்துதான் ஏதோ பெரிய பெருமை உள்ளவன் மாதிரி இருக்க, உன்னை பார்த்துதான் நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி இருக்கு. ஏ சகலஹி ஜானஹி மாவ, நீ எதற்காக அப்படி நடந்துக்கிறையோ, எதனுடைய தைரியத்தை அப்படி நடந்துட்டு இருக்கையோ எல்லாம் மாவ, எல்லாம் ஃப்ராடு, மாகீக மாயா, எல்லாம் மாயையுடைய விளையாட்டு, எல்லாம் மாயிகமான விஷயம். இந்த லோகத்தை ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீ மாத்திரம்தான் இருக்க. ஏச்சக்ஷணி மரோன ஜாசி, நான் ஒன்னு கேட்கிறேன் அப்படிங்கிறார் ராமதாசர். இந்த க்ஷணம் நீ செத்தையானால் சரி. யாரை பத்தி பேசுறாருன்னா லௌகிகால பத்தி பேசுறார். ஹே லௌகிகனே, பகவத் விஷயத்தை ஈடுபடாதவனே, இந்த க்ஷணம் நீ செத்தையானால் சரி, ஒண்ணு மாத்திரம் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், கான்பிடண்டா கேரண்டீடா சொல்ல முடியும். ரகுநாதி அந்தரலாசி, ரகுநாதன் கிட்ட நீ போகவே மாட்ட. அந்தரலாசினா உனக்கும் அவனுக்கும் பெரிய டிஸ்டன்ஸே இருக்கும். ஏன் 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 அப்படி சொல்றேனா, மாசே மனதோசி மனோனியா, எல்லாம் என்னுடையது நான் அடிச்சுக்கிறிய. எல்லாம் ஒன்னுடையது ஸ்ரீராமா, எல்லாம் ஒன்னுடையது ரகுநாதா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அதனாலேயே ரகுநாதன் கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்டா போயிடுவேன், அவனை அடையவே முடியாது. துவா போகிலியா புனராவர்த்தி ஐசி மாய பாப்பே கிதி. டேய், நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிய இந்த லோகத்துல இது மாதிரி நீ எவ்வளவு ஜன்மம் எடுத்தாய் தெரியுமா? எவ்வளவோ ஆவர்த்தி, திரும்ப திரும்ப ஜன்மம் எடுத்து இது ஒரு ஆவர்த்தி, இது ஒரு புனராவர்த்தி நடந்துட்டு இருக்கு. ஐசி மாயபாப்பே கிதி. அடடா, எவ்வளவு அப்பன்கள் ஆயாச்சுடா, எவ்வளவு அம்மாக்கள் ஆயாச்சுடா, எவ்வளவு குழந்தைகள் ஆயிடுச்சுடா, எவ்வளவு குழந்தை குட்டிகள்லாம் ஆயிடுச்சுடா, எவ்வளவு பேரம் பேத்தி, எத்தனையோ ஜன்மங்களும் கொசுலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பேரம் பேத்தி நீ பெத்து எடுத்தியே. எங்க போனா எல்லாரும்? மாயபாப்பே கிதி ஸ்ரீ கன்யா புத்திர ஹோத்தி. 1 2 10 லட்சானு லட்சக்கணக்கில் அம்மாக்கள் அப்பாக்கள் குழந்தைகள் பந்துக்கள் எல்லாரோடையும் இருந்து ஜன்மால வாழ்ந்துட்டே இருக்கையே யாராவது உன் கூட தங்கினாளா? யாரும் தங்கல. அதனால கிடைச்ச இந்த மனுஷ ஜன்மத்தை வீணாக்காம ஸ்ரீராமச்சரணத்தை நீ தியானம் பண்ணு, சத்குருநாதால் சரணத்தை தியானம் பண்ணு, சத்சங்கத்துக்கு நீ போய் அடை அப்படிங்கிற விஷயத்த ராமதாசர் சொல்றார். மேல வரக்கூடிய ஓவிக்கள்ல இதே விஷயங்கள்ல இன்னும் ரொம்பவே பிரமாதமாக இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை அப்புறம் சமணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய